யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. முனுசாமி, பாலா, 2 பேரும் வாழை மரத்தெல்லாம் எடுத்துட்டு போயிருங்க. வீட்டுக்கு முன்னாடி கட்டுறதுக்கு 2-3 ஆளை கூப்பிட்டுக்கோங்க. ஐயா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போய் ரெடி ஆகுங்க. இன்னும் இப்படியே நின்னுட்டு இருக்கீங்க? ஏய், நாங்க ரெடி ஆகுறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல வேலையெல்லாம் சீக்கிரம் முடிங்க. ஜுனையா, எனக்கு ஒரு டவுட். ஒருவேளை யுவன் உங்க பேச்ச மீறி கல்யாணத்தை நிப்பாட்டிட்டா நீங்க என்ன செய்வீங்க? ஏய், ஏன்டா இப்படி ஒரு குண்டத்துக்கு போடுற? கல்யாணத்தை நிப்பாட்ட ஐடியா இது இருக்கானா என்ன? எவனோ ஒருத்தன் மகாவை கொன்றுவன மிரட்டி கால் பண்றான். இப்ப கல்யாணம் நிக்க போதா நடக்க போதான்னு ஒண்ணும் புரியல. இந்த குழப்பத்துல இப்படி பரபரப்பா கல்யாணம் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. இதை இவங்க கிட்ட சொல்லலாமா வேணாமா? இல்ல, வேணாம். நம்ம பாட்டுக்கு அமைதியா இருந்துருவோம். எது நடக்குதோ அதை வேடிக்கை மட்டும் பாப்போம். டேய், ஒன்னதான் கல்யாணத்தை நிறுத்துற ஐடியா இது இருக்கானான்னு கேட்டேன். யுவன் எதுக்கு கல்யாணத்தை நிறுத்த போறான்? அப்படிலாம் இல்ல, சும்மா ஒரு டவுட்டுக்கு கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. நாங்க போய் வாழை மரத்தை கட்டுறோம். ஏங்க, ஒருவேளை யுவன் கல்யாணத்தை நிப்பாட்டிடுவானோ? இது வரைக்கும் நம்ம ஊருக்குள்ள நம்மள மீறி எந்த விஷயமும் நடந்ததே இல்ல. இவன் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டா நமக்கு தான் அசிங்கம். இது அவங்களோட வாழ்க்கை, நம்மளால ஒரு அளவுக்கு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால என்ன நடந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னங்க நீங்களும் இப்படி சொல்றீங்க? ஏங்க, அப்போ இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா? வாழ்க்கை அடுத்த நொடியில என்ன ஆச்சரியங்களை ஒளிச்சு வச்சிருக்குன்னு யாருக்குமே தெரியாது. பார்க்கலாம். ஏங்க, மகா நம்மளை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுவாள? பின்ன அவளோட ஆசையே அவ கூட கொஞ்ச நேரம் நம்ம இருக்கணுங்கிறது தான். இப்ப நம்ம போனா ரொம்ப சந்தோஷப்படுவா. நியூஸ்ல என் போட்டோவை பார்த்திருந்தாதான் கொஞ்சம் சங்கடமா இருக்கும். நான் எப்படி என் பொண்ணை ஃபேஸ் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. அந்த நியூஸ் மட்டும் அவ பாத்திருந்தா உங்க மேல அவளுக்கு இருக்கிற மரியாதையே இந்நேரம் போயிருக்கும். அவ இது வரைக்கும் நியூஸ பாத்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அதான் நமக்கு கால் பண்ணாம இருக்கா. அடி, அப்படியே என் பொண்ணு என்ன தப்பா நினைச்சிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. நான் அவளுக்கு புரிய வச்சிருவேன். இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்ல. வேணுனே பிளான் பண்ணி யாரும் என்ன மாட்டி விட்டாங்கன்னு அவளை நான் நம்ப வச்சிருவேன். ஆமாங்க, நீங்க சொன்னா அவ கேட்டுப்பா. என்னை விட அவ அதிகமா உங்களை தானே நம்புறா. என்ன, அந்த பையன் பிரச்சனையில தான் நம்ம 2 பேருமே அவகிட்ட கோவப்பட்டுட்டோம். அதனால நம்ம மேல கொஞ்சம் வருத்தமா கூட இருக்கலாம். இத்தனை நாளா அவளா ஒரு கால் பண்ணி கூட பேச மாட்டேங்கிறாள. அதான் இப்ப நேர்ல போய் பார்க்க போறோமே, இனிமே எல்லாமே சரியா போயிரும். எப்படியும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் ஸ்டேஷன் பக்கம் போகவே முடியாது. சோ கொஞ்ச நாள் மகா கூட இருந்தோம்னா அவ மனசும் நமக்கு ஏத்த மாதிரி மாறிடும். அதுவும் சரிதாங்க. சின்ன வயசுல இருந்து நம்ம அவளை எப்படி பாத்துக்கிட்டு இருக்கோம். போயும் அந்த வேலைக்காரியோட பையனை லவ் பண்றாங்கறா. ராஜேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சா நம்மளோட பிசினஸ் ஃபுல்லா அவங்க கூட பார்ட்னர்ஷிப் போட்டுருக்கோம். அது எல்லாமே நம்ம கைக்கு மொத்தமா வந்துடும். இவளை வச்சு அவனை நம்ம கைக்குள்ள போட்டுக்கலாம். ராஜேஷ்க்கு இருக்கிற மொத்த சொத்தும் நம்ம கைக்கு வந்துடும். இப்போதைக்கு அதை பத்திலாம் யோசிக்க வேணாம். மகாவை பார்க்க போறோம்ல, அங்க போய் கொஞ்ச நாள் அவ கூட இருப்போம். அவ மனசை முழுசா மாத்துவோம். இதெல்லாம் பிறகு பாத்துக்கலாம். சரிங்க, அதுவும் கரெக்ட் தான். என்னதான் பொண்ணுங்க சுடிதார் அது இதுன்னு போட்டாலும் இந்த சாரி கட்டுற அழகே தனிதான். ரொம்ப அழகா இருக்க. ஆமா, உனக்கு தான் கட்ட தெரியாதே. இன்னைக்கு இவ்வளவு பர்ஃபெக்டா கட்டியிருக்க. எனக்கு பிரியாக்கு கட்டி விட்டாங்க. எப்படி இருக்கு? தேவதை மாதிரி அழகா இருக்க. ஏன் மச்சான், இன்னைக்கு நீங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்கல்ல? நீங்க நினைச்ச மாதிரி உங்க அப்பா அம்மாவுக்கு கல்யாணம். பின்ன இருக்காதடி. 25 வருஷமா யாரை தேடிட்டு இருந்தனோ அவங்களே என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் போது அவ்வளோ பிரமிப்பா இருந்துச்சு. இப்போ அவங்களுக்கே நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நினைக்கும் போது அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. அவங்க கூட நான், என் அப்பா அம்மா கூட யாருக்காவது இந்த பாக்கியம் கிடைக்குமா? ஆனா எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி சந்தோஷத்தை இந்த உலகத்துல யாருமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. புரியுதுங்க. நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்கன்னு உங்க முகத்தை பார்க்கும்போது தெரியுது. நீங்க சந்தோஷமா இருக்கிறதுலாம் சரிதான். ஆனா உங்க வாழ்த்தனத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. சும்மா நித்யா கிட்டயும் கீர்த்தி கிட்டயும் வம்பிட்டு இருக்காதீங்க. ஏய், இந்த கல்யாணம் கச்சேரி வைக்கிறதெல்லாம் சும்மா இப்படி ஜாலியா இருக்கிறதுக்காக தான். இப்பவும் வாழ்த்தனத்தை சுருட்டிட்டு இருக்க சொன்னா எப்படி? அதெல்லாம் முடியாது. அதுவும் என் மாம்ச வெறுப்பேத்தாம என்னால இருக்கவே முடியாது. இதுதான் ஆகாதுங்கிறேன். வேணாம் மச்சான், நீங்க இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் அமைதியா இருங்க. பொண்டாட்டி, இன்னும் 2-3 நாள் அவங்க எல்லாம் கிளம்பிடுவாங்க. ஏன் நம்மளே இங்க இருந்து கிளம்பிடுவோம். இந்த மாதிரி ஹாப்பினஸ்லாம் திரும்ப கிடைக்குமா சொல்லு? என் மாம்ச வெறுப்பேத்துறதுல எனக்கு அப்படி ஒரு அலாதி ஆனந்தம். சொன்னா கேட்க மாட்டீங்களே. சரி, இன்னைக்கு ஒரு நாள் தான். இதுக்கப்புறம் சும்மா இப்படி வம்பிட்டு இருக்க கூடாது. தேங்க்ஸ் பொண்டாட்டி. பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும். ஆமா, அவங்க கூடலாம் நான் பேசுறேனே, உனக்கு கடுப்பா இல்ல? அவங்கலாம் என் எக்ஸ்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இவ்ளோ ஃப்ரீயா பழக விடுற? கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. ஆனா இது நீங்க சும்மா ஜாலியா மத்தவங்களை வெறுப்பேத்துறதுக்காக பண்ணும்போது பாக்குறதுக்கு காமெடியா தான் இருக்கு. கோவம்லாம் எதுவும் இல்ல. குட்டிமா, உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சதுக்கு உண்மையாவே நான் கொடுத்து வச்சிருக்கணும்டி. நிஜமா தாண்டி. உன் இடத்துல வேற யாரு இருந்தாலும் இவ்ளோ ஹாப்பியா பாத்துட்டு இருக்க மாட்டாங்க. ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. வீசி போன புயலில் என் வேர்கள் சாயவில்லை. ஒரு பட்டாம் பூச்சி மோத அது பட்டென்று சாய்ந்ததடி. எந்தன் காதல் சொல்ல என் இதயம் கையில் வைத்தேன். நீ தாண்டி போன போது அது தரையில் விழுந்தது.
போய் வெறுப்பேத்திட்டு வரேன், நீ அம்மாவை ரெடி பண்ணு. எப்படி பக்காவா ரெடி பண்றேன்னு பாருங்க. சரி, நீங்க பார்த்து வெறுப்பேத்துறதெல்லாம் இருக்கட்டும். இதனால ஃபேமிலிக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துட வேண்டாம். ஆச்சே, அதெல்லாம் வராதுடி. எல்லாரும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிற ஆள் தான். சரி மச்சான், சரி நான் போறேன். நம்ம 3 பியூட்டி குயின்ஸும் இங்க தான் நிக்குது. சூப்பர். ஹாய் ஸ்வீட்டி. என்னது ஸ்வீட்டியா? மச்சான். ஆமா ஸ்வீட்டி, உன்னதான். மச்சான், அவங்கள வெறுப்பேத்துறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப பண்ணிட்டு இருக்கீங்க. சும்மா சும்மா என் மாம்ச வெறுப்பேத்துறதுக்கு இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல. ஆதி, அதுக்கு நீ இப்படியே இறங்குவ? சரி சரி, எனக்கு கேள்வியே கேட்காம அப்படியே சிரிச்சுக்கிட்டே எனக்கு கம்பெனி கொடுங்க. ரைட்டு. இந்த ஆதி எப்ப பார்த்தாலும் என் தங்கச்சி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். பாக்குறதுக்கே கடுப்பா இருக்கு. நண்பன்னு பார்த்தா ஓவரா பண்றான். என் பொண்டாட்டின்னு கூட பார்க்காம அவ கூடயும் கடலை போடுறானே. எக்ஸ்லவர்னு சொல்லி சொல்லி என் பொண்டாட்டி எனக்கு எக்ஸ்லவர் ஆக்கிடுவான் போல. ச்சே. அடடி நித்யா குட்டி, இந்த சாரில ரொம்ப அழகா இருக்க. ஏன் நித்யா, உன் புருஷன் பாக்குறாரா இல்லையா? மவனி, நீ தொலைஞ்சு நினைக்கிறேன். 3 பேரும் கோவமா இங்கதான் பாத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். சரி சரி, அப்புறம் அப்படியே கம்பெனி கொடு. நான் எப்படி இருக்குன்னு சொல்லு. அத நான் சொல்றேன் ஆதி. ஓ, நீ சொல்றியா? சொல்லு கீர்த்திமா. நீ பாக்குறதுக்கு அப்படியே விஜய் தேவர்கொண்டா மாதிரி அழகா இருக்க. என்னது விஜய் தேவர்கொண்டாவா? கவுத்து வச்ச அண்டா மாதிரி மூஞ்சி இருக்கு. இவனை பார்த்து விஜய் தேவர்கொண்டாவா? என் தங்கச்சிக்கு கொஞ்சம் கூட டேஸ்டே இல்ல. ச்சே. ஓ, விஜய் தேவர்கொண்டா. அப்போ நீதான் ராஷ்மிகா மந்தனா. இம்கே 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 காவலே. இவனை இப்படியே விட்டா அடங்க மாட்டான். இவனுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ச்சே, இந்த லிஸ்ட்ல என் பொண்டாட்டியும் சேர்த்துட்டானே. துரோகி. டேய் போதுண்டா, என் புருஷன் வேற முறைச்சிட்டே இருக்காரு. அதுக்கு தானே இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கேன். 3 பேருக்கும் நல்ல வயிறு எறிட்டும். மச்சான், அங்க கொஞ்சம் பாருங்க. வயித்தெரிச்சலே 3 பேரும் கருகிடுவாங்க போல. அந்த அளவுக்கு கடுப்புல நிக்கிறாங்க. கடுப்பாகட்டும். சரி சரி, அவங்கள பார்க்காதீங்க. நம்ம 3 பேரும் ஒரு சாங்க்கு டூயட் பாடலாமா? என்னது 3 பேருமா? டேய், இங்க இருந்து போறதுக்குள்ள எனக்கும் என் புருஷனுக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துரு போல. இங்க பாராதி, இதெல்லாம் வேணாம். டூயட்லாம் நீ ஆடிக்கோ. நித்யா, சும்மாதான் அவங்கள வெறுப்பேத்துறதுக்காக ஒரே ஒரு டூயட். மச்சான், நான் ரெடி. ஓ மேல ஒரு கண்ணு நீதாயே முறை பொண்ணு. என்னது டூயட்டா? இதுக்கு மேல விட்டா சரிப்பட்டு வராது. ஏன் பொண்டாட்டி நான் தான் காப்பாத்தியாகணும். உன்னோட இவ ஒண்ணு, உன்னை மறந்தா வெறும் மண்ணு. இதுக்கு மேல இவனை சும்மா விட்டா நம்ம வாழ்க்கையில மண்ணலி போட்டுருவான். டே ஆதி. அடடே, வாங்க வாங்க. நீங்க 3 பேருக்கு தான் நின்னுட்டு இருந்தீங்களா? நான் கவனிக்கவே இல்ல. டேய் நடிக்காத, நீங்கள பார்க்கவே இல்ல. ஐயோ மாம்சு, நிஜமாவே நான் உங்களை கவனிக்கவே இல்ல. 3 பேரும் டூயட் பாடிட்டு இருந்தோம். டேய், டூயட் பாடுறதா இருந்தா உன் பொண்டாட்டி கூட பாடு. அது என்ன ஏன் பொண்டாட்டி கூட பாடுறது? மச்சான், என் பொண்டாட்டி பயங்கர பிஸிடா. அதான் உன் பொண்டாட்டிய கொஞ்ச நேரம் வாடகைக்கு எடுத்துக்கிட்டேன். டேய் ஆதி, நண்பனாச்சேன்னு பாக்குறேன். இல்லன்னு வச்சுக்கோ, பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். ஏங்க, இப்ப எதுக்கு இப்படி கடுப்பாக்குறீங்க? நாங்க வேற நல்ல டூயட் பாடிட்டு இருந்தோம். இப்படி குறுக்க வந்து எங்க டூயட்ல மண்ணலி போட்டுட்டீங்களே. என்னது டூயட்ல மண்ணலி போட்டுனா? ஓ மேல ஒரு கண்ணு நான் தான் ஓ முறை பொண்ணு. இங்க பாராதி, டூயட் பாடுறதா இருந்தா ஓ பொண்டாட்டி கூட போய் பாடு. தேவையில்லாம எங்க பொண்டாட்டியெல்லாம் இழுக்கிற வேலை வச்சுக்காத. அட பாசு, சரி அப்படி வரீங்களா? சரி விடுங்க, நம்ம ஆளுக்கு அவங்க பொண்டாட்டி கூட போய் டூயட் பாடலாம். அட்மின் சாங் ப்ளீஸ். புடவையில ரொம்ப அழகா இருக்க. தேங்க்ஸ்க்கா. கல்யாணம் நடந்தே தீரணும்னு பிடிவாதமா இருந்தீங்க. இப்போ முகத்துல அந்த சந்தோஷமே இல்லையே. நான் ஹாப்பியா தான் இருக்கேன். ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம். அப்பா அம்மா சம்மதிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல. நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாமா? கல்யாணத்தை நிறுத்திட்டு உங்க அப்பா அம்மா எப்ப சம்மதிக்கிறாங்களோ அப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். எப்படி? அதெல்லாம் வேணாம். நான் இப்பவே இவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். மீசைக்கும் ஆசை, கூழுக்கும் ஆசைனா எப்படி?
உங்க அப்பா அம்மா சம்மதிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. விடுங்க, இதை நினைச்சு ஃபீல் பண்ணி எதுவும் மாற போறதில்ல. இப்போதைக்கு இவனுக்கும் உங்களுக்கும் கல்யாணம். நீங்க ஆசைப்பட்டவரோட சேர போறீங்க. அதை நினைச்சு ஹாப்பியா இருங்க. மகா, அப்புறம் இன்னொரு விஷயம், இதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு படிப்பை மட்டும் விட்டுறக்கூடாது. நீ எப்பவும் போல நல்லா படிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு பொண்ணுக்கும் படிப்புங்கிறது வாழ்க்கையில ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ணி ஆரம்பிச்சிட்டீங்களா? விடுங்க, அதெல்லாம் அவங்க படிச்சுக்குவாங்க. டேய், எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாத. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். சரிக்கா, எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அட, தேங்க்ஸ்லாம் எதுக்கு? இதெல்லாம் எங்களோட கடமை. அண்ணி, யுவன், கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இப்படி பொண்ணெல்லாம் பார்க்க வரக்கூடாது. அது வந்து நான் வழி மாறி வந்துட்டேன். டேய் நடிக்காதடா. எப்படியும் மகாவை பார்த்து 2 வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்திருப்பேன். சரி, நாங்க கிளம்புறோம். அதெல்லாம் இல்ல, சும்மா தான் வந்தேன். நீங்க இருங்க. டேய், நாங்களும் லவ் மேரேஜ் தாப்பா. எங்களுக்கும் விஷயம்லாம் தெரியும். 2 பேரும் பேசுங்க, நாங்க வெளியே இருக்கோம். யுவன், இப்ப இருக்கிற மாதிரி நீங்க 2 பேரும் எப்பவுமே ஒற்றுமையா இருக்கணும். உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியறத பத்தி மட்டும் யோசிக்கவே கூடாது. 2 பேரோட அன்பு எப்பவுமே நிலைச்சிருக்கணும். சரிங்க அண்ணி. சரிடா, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நாங்க வெளியே நிக்கிறோம். ஏய், எப்போ கல்யாணம் பண்ணலான்னு அவ்வளோ ஆர்வமா இருந்த, இப்போ ஒரு மாதிரி டல்லா இருக்க. ஏங்க, நீங்க கல்யாணத்தை நிறுத்துற ஐடியால இது இல்லையே. ஏன் கேக்குறேன்னா, மனசு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. என்னன்னே புரியல. ஒரு மாதிரி படபடன்னு வருது. ஏய், மேரேஜ்னா எல்லாருக்கும் அந்த பயம் இருக்க தான் செய்யும். இத்தனை வருஷம் பெத்து வளர்த்த அப்பா அம்மா விட்டுட்டு உணர்த்தங்களை நம்பி கைப்பிடிக்கும் போது அந்த பதட்டம் இருக்கிறது சகஜம்தான். இல்லைங்க, எனக்கு கல்யாணம் நின்றுமோங்கிற பதட்டம் தான் அதிகமா இருக்கு. ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ள. ஏய் புட்டி, நான் உன் கழுத்துல தாலி கட்டுறத யாராலையும் தடுக்க முடியாது. ஆமா, எனக்கு ஒரு டவுட். நேத்து வர கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நான் அழுதுக்கு அப்புறம் தான் சம்மதிச்சீங்க. இப்போ இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா தாலி கட்டுவேன்னு சொல்றீங்க. ஏன் இவன், ஏதாவது ப்ராப்ளமா? இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடலாம்னு நினைச்சேன். ஆனா உன் உயிருக்கே ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உன்னை தனியா விட எனக்கு மனசு வரல. யார் மூலமா உனக்கு ஆபத்து இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா உன் உயிருக்கே ஆபத்து இருக்குன்னு ஒரு ஃபோன் கால் வரும்போது ரொம்ப பதட்டமா இருக்குடி. நீ என் கூட இருக்கிறது தான் பாதுகாப்பு. எந்த ஆபத்தா இருந்தாலும் என்ன தாண்டி தான் உன்னை நெருங்க முடியும். உனக்கு எந்த பிரச்சனையும் நான் வரவிட மாட்டேன். ஏங்க, உங்களை தான் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன். ப்ராப்ளம் தான் எதுவும் இல்லடி. நேத்து நீ அவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணி பேசினல, அதான் உடனே என் மனசை மாத்திக்கிட்டேன். எந்த பெண்ணோடும் எழுவது காமமே, அடி உன்னோடு தோடலையே, சிறுபுந்தானை மூடிடும் தெய்வமே, உன்னை முத்தாட தோழலையே. லூசு, யாராவது பார்த்தா தப்பா எடுத்துக்க போறாங்க. தள்ளி போடி. ஏங்க, அதெல்லாம் யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான். நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. அதுக்கப்புறம் யார் கேப்பா? அது கரெக்டு தான். இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதனால தள்ளி போறியா? என்ன மாதிரி இருக்கு? ஏய், இப்படி ஹஸ்கி வாய்ஸ்லலாம் பேசினா அடிச்சிரும் பாத்துக்கோ. நான் ரெடி தான். வெயிட்டிங். வெயிட்டிங்கா? எதுக்கு? அடிக்கிறதுக்கா? ஆமா, கிஸ் தான் அடிக்க போறேன்னு சொன்னீங்க. அடிங்க. எனக்கும் லிப்ஸ் எல்லாம் காஞ்சு போய் தான் இருக்கு. மகா, இதெல்லாம் ரொம்ப தப்பு. படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இதை பத்திலாம் யோசிக்கணும். ஏய், எதுக்குடி இப்படி பார்த்துட்டே இருக்க? ஏன், நான் எதுக்கு பாக்குறேன்னு உங்களுக்கு புரியலையா? எனக்கு அதெல்லாம் புரியல. நீ தள்ளி போடி. அதெல்லாம் முடியாது. ஏய், நான் உங்ககிட்ட சும்மா 2 வார்த்தை ஆறுதலா பேசிட்டு போலான்னு வந்தேன். நீ என்னடானா இப்படி இப்படி என்ன சொல்லுங்க. நீ என்னடானா இப்படி கட்டி பிடிச்சிட்டு நிக்கிற? யாராவது பாத்துருவாங்க மகா. பார்த்தா நம்ம 2 பேரையும் தப்பா நினைப்பாங்க. அதுக்கு தான் சொல்றேன், யாராவது பாக்குறதுக்கெல்லாம் சீக்கிரம் கொடுத்துட்டு எடுத்து காலி பண்ணுங்க. கொடுக்கணுமா? என்னது? ஐயோ, நடிக்காத. என்ன, நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியல? எனக்கெல்லாம் எதுவும் புரியல. நீ இடத்த காலி பண்ணு. சரி, புரியலைனா நான் வேணா புரிய வைக்கவா? ஏய் விடுடி. ஏய், அதான் கொடுத்துட்டல, கிளம்புடி. ஓ, அது நான் உனக்கு சொல்லி கொடுத்தது. அதே மாதிரி எனக்கு திருப்பி கொடு. புட்டி, இதெல்லாம் நான் பண்ண வேண்டியது நீ பண்ணிட்டு இருக்க. அதான் உனக்கும் சேர்த்து நான் பண்றேனே. கூடியா? இங்க பாருடி, மேரேஜ் மட்டும் தான் நடக்க போகுது. நீ தேவையில்லாத எக்ஸ்பெக்டேஷனோட இருக்க. இதெல்லாம் மறந்துட்டு நீ மனவரைக்கு வரதா வா, இல்லைன்னா இப்பவே கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன். ஏங்க, உங்ககிட்ட ஒரு 10 கோடி ரூபாய் பணம், 1 லட்சம் ரூபாய் கார் நான் கேட்டேன். ஆஃப்டர் ஆல் ஒரு கிஸ், அதுக்கு போய் கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு சொல்றீங்க? ஆமாமா, நான் கல்யாணத்தை நிறுத்திடுவேன். நீ தள்ளி போ.
நீங்க இருக்கீங்களே இதுக்கெல்லாம் சேர்த்து கல்யாணம் முடிட்டோம் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். போயா உன்கிட்ட போய் ரொமான்ஸ்லாம் எதிர்பார்க்கறேன் பாரு. என்ன சொல்லணும்? ஏய் ஓவரா பேசாதடி, படிப்பு மட்டும் முடியட்டும், அப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன். கிழிச்சேன் மூஞ்ச பாரு. போயா. என்ன ரொம்ப டேமேஜ் பண்ற, நான் உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன், வரேன். இதுதான்டா உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு பொண்ணா நான் வெளியே வந்தோம் இப்படி விலகி ஓடுறேன். ஐ லவ் யூடா புருஷா. ஏங்க இந்த மகாவுக்கு போன் அடிச்சிட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கிறா. அந்த பையன் விஷயத்துல அவன் மேல நம்ம ரொம்பவே கோவப்பட்டுட்டோம். அதனால அவன் நம்ம மேல கோவமா இருப்பா. கொஞ்சம் ஃப்ரீயா விடு, அங்க நேர்ல போய் பார்த்து பேசி சமாதானப்படுத்திக்கலாம். ஏங்க திரும்ப கால் வருது. நீயும் நானும் இன்னைக்கு சேம் கலர். உனக்கு இந்த பட்டு பாவாடை சூப்பரா இருக்கு. உனக்கு இந்த Dress சூப்பரா இருக்கு அதிதி. லட்சு நம்ம ஸ்வேதா ஆண்டி கூட போய் விளையாடலாமா? அவங்க கூட விளையாண்டா ஜாலியா இருக்கும். ஏய் ரெண்டு பேரும் எங்கயாவது ஓடிடாதீங்க, இங்கே நில்லுங்க. ஸ்வேதா ஆண்டிக்கு உடம்பு சரியில்லை, அதனால ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. நீங்க அங்க போனா அவங்களுக்கு தொந்தரவா இருக்கும், அதனால ரெண்டு பேரும் இங்கே இருங்க. உடம்பு சரியில்லையா? என்னாச்சு ஸ்வேதாக்கு? நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டுமா? டாக்டரே நீங்க டாக்டரா இருக்கலாம், ஆனா இதுக்கு ட்ரீட்மெண்ட் அவங்க புருஷனே பார்த்துப்பாரு. என்னடி சொல்ற? புரியலையே. யோ மக்கு, ஸ்வேதாவுக்கு சடனா பீரியட் ஆயிடுச்சு, அதனால அவ போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. ஓ சரி சரி, நான் கூட ஏதோ தலைவலி காய்ச்சல் நினைச்சிட்டேன். இங்க வந்து நின்னுட்டு இருக்க, நீ தான் போய் நாத்தனார் முடிச்சு போடணும், போய் முன்னாடி நில்லு. அம்மா நானா? அதான் ஆர்த்தி இருக்கல, நான் எப்படி போட முடியும்? அடி ஆர்த்திக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அவ சின்ன பொண்ணு, அவள நாத்தனார் முடிச்சு போட வேண்டாம், நீ வந்து போடு. வரேம்மா நீங்க போங்க. ஏங்க நான் வர வரைக்கும் லட்சுவை பாத்துக்கோங்க, அவ அங்கே இங்கேயும் ஓடிட்டே இருப்பா. என் பொண்ணு எனக்கு பாத்துக்க தெரியும், நீங்க போங்க. அவ ஸ்வேதா கிட்ட விளையாட போகணும்னு சொல்லிட்டே இருக்கா, அப்புறம் அங்க போய் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டா. அவளுக்கு வேற உடம்பு சரியில்லை, அதுக்காக தான் சொன்னேன், நீங்க அவளை பாத்துக்கோங்க. சரிடி, நான் பாத்துக்கிறேன், நீ போ. நீ நினைச்ச மாதிரியே அவங்க கல்யாணம் உன் கண்ணு முன்னாடி நடக்க போகுது. ஆமாக்கா, நடக்கிறதெல்லாம் ஏதோ கனவு மாதிரி இருக்கு. யோ மாம்சு, இப்ப எதுக்கே அடிச்ச? இல்லடா, நீ கனவு மாதிரி இருக்குன்னு சொன்னியா, அதான். இது கனவு இல்ல நிஜம்தானு உனக்கு தெரிய வைக்க வேண்டாம், அதுக்காக தான் அடிச்சேன். ஓ மூஞ்சி ஆள பராள, இதுதான் சாக்குன்னு அடிச்சிட்டல. மவனி இருடி உன. ஏய் ரெண்டு பேரும் சண்டை ஆரம்பிச்சிடாதீங்க, தயவு செஞ்சு இது கல்யாண வீடு. அக்கா, உனக்காக தான் நான் பொறுத்து போயிட்டு இருக்கேன், இல்லைன்னா இந்த ஆள் கதையை என்னைக்கோ முடிச்சிருப்பேன். சரி சரி விடுடா. டேய் பேராண்டி, சண்டை போடுற நேரமா இது? ஏன் தாத்தா, சண்டை போடுறதுக்கு நீ ஏதாவது நல்ல நேரம் பார்க்கணுமா என்ன? ஏப்பா அது இல்லப்பா, அங்க பாருங்க ரெண்டு பேர் ஜோடியும் எப்படி இருக்குன்னு. ரெண்டு பிள்ளைகளும் மறுஜன்மம் எடுத்து பிறந்து திரும்ப கல்யாணம் நடக்க போகுது. அதை நின்று வேடிக்கை பார்க்கறத விட்டுட்டு ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. தாத்தா, கல்யாணம் அது பாட்டுக்கு நடக்கட்டும், ஆனா என் மாப்பிள்ளையை வெறுப்பேத்துறதுல எனக்கு ஒரு தனி சந்தோஷம். ஓ அப்படியா? யார் யாரு வெறுப்பேத்துறான்னு பாத்துடலாம். கீர்த்தி. கூட்டியா ஆதி? ஏய், இவன் கூப்பிட்டா நீ உடனே வந்துருவியா? ஆதி, நீ தேவையில்லாத வேலை பண்ற. இப்படி திரும்பவும் என் தங்கச்சி மனசெல்லாம் கலைக்கிற வேலை வச்சுக்காத. மாம்சு, நான் பாட்டுக்கு செவனையே இருந்தேன், நீதான் செவிட்லயே ஒண்ணு விட்டு ஆரம்பிச்ச. இப்ப அனுபவி. கீர்த்து, சொல்லு ஆதி. இந்த கல்யாணம் முடிஞ்சதும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கல்யாணம் பண்ணலாமா? நேத்து சொல்லிட்டு இருந்தியே, பண்ணிரலாமே. என்னது பண்ணிரலாமேவா? ஏய், அவன் கல்யாணம் ஆனவன். அதனால என்னென்ன பிரச்சனை? அவன் சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணா நல்லது நடக்கும்னு சொன்னான், அப்போ பண்ணிரலாம்ல. பங்கு, நீ அவனோட பொண்டாட்டி, பல்ல காட்டிட்டு நிக்கிற. பங்கு கல்யாணம் தானே, சும்மா பண்ணிட்டு போட்டும், இதுல என்ன இருக்கு? என்னது கல்யாணம் தான் பண்ணிட்டு போட்டுமா? ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? கீர்த்தி, இவங்க கல்யாணம் முடிஞ்சதும் நீ ஒழுங்கு மரியாதை ஊருக்கு கிளம்புற. சரிண்ணே, ஆனா நாளைக்கு நானும் அதையும் கோயிலுக்கு போயிட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு அப்புறம் கிளம்புறோம். என்னது, கோயில்ல போய் நாளைக்கு கல்யாணம் பண்ண போறீங்களா? அட ஆமாண்ணே, இதுல என்ன இருக்கு? நாளைக்கு சுவாமிக்கு திருக்கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஆதி ஐடியா கொடுத்தான், அப்படி பண்ணி வச்சா எனக்கு நல்லது நடக்குமா? என்னது, சுவாமிக்கு திருக்கல்யாணமா? அட ஆமாண்ணே, நீ என்ன நினைச்ச? நான் என்னென்னமோ நினைச்சேன். சரி, நீங்க நிக்காத, கிளம்பு. ஏன் நான் ஏன் இங்க நிக்க கூடாது? நான் இங்கே தான் நிப்பேன். அவங்க இருக்கிறா லூசு பையன், நீ இங்கே நிலைக்கிறது குட்டி. லூசு பையனா? டேய், நான் அவ அண்ணன்டா. நீ அண்ணனா இருக்கலாம், ஆனா நான் கீர்த்துவோட கனவு கண்ணன். என்ன கீர்த்து? டேய் ஆதி, கல்யாணம் மட்டும் முடியட்டும், உன் பல்ல தட்டி கையில கொடுக்கல, என் பேர் கிருஷ்ணா இல்ல. மாம்சு, அதையும் பாத்துடலாம். இந்த சாரியில செம்ம அழகா இருக்குடி. சும்மா எப்பவும் ஒரே டைலாக் தானா, போங்க மாமா. ஏய் உண்மைதாண்டி, 20 வயசு குறைஞ்ச மாதிரி அழகா இருக்க. அப்படியா? மேடம், இவ்ளோ அழகா இருக்கீங்க, இன்னைக்கு ஏதாவது? யோ வயசு என்னாச்சு? நீ என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? இத்தனை பேர் வீட்டுல வச்சுட்டு. ஏய், எத்தனை வயசு ஆனா என்ன, நீதான் என் பொண்டாட்டி, இத உன்கிட்ட தான் கேட்க முடியும், வேற யார்கிட்டயும் கேட்க முடியுமா என்ன?
ஆ, இதுக்கு மட்டும் குறைச்சலே இல்ல. முதல்ல கல்யாணம் முடியட்டும், அப்புறம் இதெல்லாம் பேசிக்கலாம் லூசு. அப்புறம் பேசிக்கலாம்னா அப்போ மேடம் எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கீங்க போல. ஏங்க, எப்பவும் வயசுக்கு தக்கன பேசவே மாட்டீங்களா? எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், வாயை மூடிட்டு நில்லுங்க. இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, பிள்ளை இல்லாத வீட்ல கிழவன் துள்ளி விளையாடுவானா, அந்த மாதிரி இருக்கு நீங்க பேசுறது. எப்ப பார்த்தாலும் இதே நினைப்புதான் லூசு. உன்ன மாதிரி ஒரு தேவதையை கல்யாணம் பண்ணா எந்த ஒரு புருஷனுக்கானாலும் இந்த நினைப்பு இருக்கதாண்டி செய்யும். எப்ப போதுன சாமி, நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்க, இங்க இருந்து நான் கிளம்பிடுறேன். முதல்ல கல்யாணத்தை வேடிக்கை பாருங்க. ஐயா ஐயா முனுசாமி, என்னாச்சு? எதுக்கு அழுகுறீங்க? ஐயா அம்மா, நம்ம வீட்டுக்கு கண்ணுக்குட்டிக்கு உடம்பு முடியாம போயிருச்சு. என்னன்னே தெரியல, வாயில நுர தள்ளி கிடக்குது. என்னடா சொல்ற? நம்ம வீட்டு கண்ணு குடிக்கும் என்னாச்சு? ஏங்க, வாங்க போய் பார்க்கலாம். முனுசாமி, கல்யாணம் நடக்கிற நேரத்துல இப்படி ஒரு அசம்பாவிதம் வீட்டுல நடந்திருக்கு. இதை யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டாம். நீ அமைதியா வெளியே வா. அப்புறம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணியா இல்லையா? ஃபோன் பண்ணிட்டேம்மா, டாக்டர் வந்துட்டு இருக்காரு. கல்யாணம் நடக்கிற நேரத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது நல்லதில்லையே. மச்சான் மச்சான், ரெண்டு பேரும் நிறுத்துங்க. கொஞ்சம் அங்க பாருங்க, மகாவோட அம்மா அப்பாவும் வராங்க. ஐயோ, பிரச்சனை பண்ணுவாங்க போலயே. இவங்களுக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சிருக்கும்? கரெக்டா இன்னைக்குன்னு பார்த்து வந்திருக்காங்க. ஆதி, அவங்க மகாவை என்ன பண்ணாலும் நீ அமைதியா இங்கே நில்லு, கோவப்படாத. பெரியவங்க பார்த்து பேசிப்பாங்க. ஏன்னா அவங்க மகாவோட அம்மா அப்பா, நம்ம தடுக்க முடியாது. புரியுது மாம்சு, ஆனா அவங்க இப்படி சேர போற நேரத்துல திடீர்னு இவங்க வந்து நிக்கிறாங்க. முதல்ல என்ன நடக்குதுன்னு பாப்போம். அதான் அர்ஜுனையாவும் காவியமாவும் இருக்காங்கல்ல, அவங்க பேசிப்பாங்க. ஏங்க, உங்க பெரியப்பாங்க திடீர்னு வந்து நிக்கிறாங்க. இதை நான் எதிர்பார்க்கவே இல்ல. இந்த ஆளா? இந்த ஆள் ஜெயில கழுத்து நிட்டுப்பான்னு நினைச்சோம், இங்க வந்து நிக்கிறான். போலீஸ்ல அதான் ஏதாவது ஃப்ராட் தனம் பண்ணி வெளியே வந்திருப்பான். ஏங்க ஏங்க, பாத்துட்டு நிக்கிறீங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணிட போறாங்க. போய் தடுத்து நிறுத்துங்க. இரு, முதல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். என்ன இருந்தாலும் மகா அவங்களோட பொண்ணு, அவங்களுக்கும் ஒரு சில ஆதங்கம் இருக்கும்ல. என்னதான் பேசுறாங்கன்னு பாப்போம். மகா, நீ சந்தோஷமா தானே இருக்க? உங்க அம்மா அப்பா வரலையேன்னு வருத்தம் இல்லையே? வருத்தம் இல்லாம எப்படி இருக்கும்? வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம முதல்ல கல்யாணத்தை பண்ணிடலாம். ஏன்னா அவங்க என்னைக்குமே சம்மதிக்க மாட்டாங்கன்னு புரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம அவங்க சம்மதத்துக்காக வெயிட் பண்றது ரொம்ப முட்டாள்தனம். எந்த சூழ்நிலையிலையும் உன் கண்ணில் இருந்து கண்ணீர் வரவிட மாட்டேன். இது நான் உனக்கு கொடுக்குற ப்ராமிஸ். எந்த சுச்சுவேஷன்லயும் உங்களை விட்டுட்டு போறத பத்தி நான் இனி யோசிக்கவே மாட்டேன். ஐ லவ் யூ யுவன். ஏய், உனக்கு நிஜமாவே இந்த கல்யாணம் ஓகே தானே? நாளைக்கு அம்மா அப்பா இல்லையேன்னு நீ வருத்தப்பட்டுறக்கூடாது. அதுக்காக தான் உங்ககிட்ட மறுபடியும் கேட்குறேன். நீ பொறுமையா யோசிச்சு கூட பதில் சொல்லு. ஏங்க, இதுக்கப்புறம் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீங்க தான் எனக்கு எல்லாமே. எனக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம். ஏய் பெண்ணே, உன்னை பார்த்த நாள் முதலாய் தூங்கவில்லை நான், இது போல இருந்ததில்லை என் உயிரே. உன் பேரில் என் பேர் சேரும் நாள் இதுதான், தூக்கம் இன்றி நாள்தோறும் கருகின்றேன் என் உயிரே. உன்னை பார்த்தாலே அது போதும், நீ சிரிச்சாலே அது போதும், பசிக்காதே ஒரு போதும் என் உயிரே. ஐயா, அண்ணி, உங்க ஜோடி சூப்பர். அம்மா, மாங்கல்யத்தை எடுத்துட்டு போய் ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துருங்க. நிறுத்துங்க, இங்க என்ன நடக்குது? அப்பா, அம்மா, ஏடி, இவன் கூட நீ பேசி பழகுறது பிடிக்காம தான் உன்னை இவ்வளவு தூரம் அனுப்பணும். உனக்கு நாங்க எப்பேற்பட்ட மாப்பிளைய பார்த்து வச்சிருக்கோம். நீ என்னடா இந்த பையனோட மாலை கழுத்துமா உட்காந்துருக்க? அம்மா, எனக்கு இவனை தான் பிடிச்சிருக்கு. ஏங்க, பசங்க ரெண்டும் விரும்பிருச்சு. இதுக்கப்புறம் பிரிச்சு வச்சு என்ன ஆக போகுது? இது அதுகளோட வாழ்க்கை. பிரிச்சு வச்சு நம்ம வேற யாரு கூடயாவது கட்டி வச்சா கூட ரெண்டும் நிம்மதியாவே இருக்காது. ஏய், என்ன கொழுப்பு இருந்தா என் முன்னாடி நீ வாய் திறப்ப? ஆஃப்டர் ஆல் என் வீட்ல வேலை செஞ்சுட்டு இருந்த வேலைக்காரி நீ. உன் பையனுக்கு ஏன் பொண்ணு கேக்குதா? யார்கிட்ட பேசுறோன்னு பார்த்து பேசுங்க. அவங்க என் அம்மா. டேய், கொண்டதெல்லாம் பேசி என் பொண்ணை மயக்கிறது மட்டும் இல்லாம எதுதான் பேசுற உன்ன? அம்மா, இவன் மேல எந்த தப்புமே இல்ல. நான் தான் விரும்பினேன், நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவர் மேல எந்த தப்புமே இல்ல. கிறுக்கச்சி, அவன் உன்னை நல்லா நடிச்சு ஏமாத்திட்டு இருக்காண்டி. அவனுக்கும் இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்ல. உன்கிட்ட பழகிட்டு கொஞ்சம் காசு பணத்தை தேத்திட்டு உன்னை கழட்டி விட்டுலாம் நினைச்சிருக்கான். அப்படிலாம் இல்லம்மா, இவன் நீ நினைக்கிற மாதிரி பையன்லாம் கிடையாது. ஏய், 20 வருஷம் வளர்த்த எங்களை நம்பாம அவனை நம்பிட்டு இருக்க. அவன் சரியான ஃப்ராடு. இங்க பாருங்க, என் பையன் நீங்க தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்காதீங்க. என் பையன் சொக்க தங்கம். அவன் பணத்துக்குலாம் ஆசைப்பட்டு மக பொண்ண ஒண்ணு விரும்பல. ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க. எது? உயிருக்கு உயிரா காதலிக்கிறானா? இவனா? இவன் லட்சணம் தான் எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சே. என்னடா இன்னும் நடிச்சே உட்காந்துட்டு இருக்க? இங்க பாருங்க, நீங்க மகாவோட அம்மா அப்பா. உங்களோட சம்மதம் வேணும்னு நான் நினைக்கிறது உண்மைதான். ஆனா இந்த செகண்ட் நான் நினைச்சா போதும், அவ கழுத்துல
உங்க சம்மதமே இல்லாம நான் தாலி கட்டிட முடியும். ஆனாலும் உங்களோட சம்மதம் வேணும்னு நினைக்கிறேன். எப்பா உலகமகா நடிப்புடா சாமி. ஏண்டா எப்படி உன்னால இப்படி நடிக்க முடியுது? நீங்க நினைக்கிற மாதிரி இவன் தப்பான ஆளா கிடையாது, ரொம்ப நல்லவரு. ஓ நல்லவரா? நல்லவரோட லட்சணத்தை தான் நாங்க பாத்துட்டோமே. உங்க பொண்ணோட கல்யாணம் உங்க விருப்பப்படி நடக்காம இருக்கிறது உங்களுக்கு கோவத்தை ஏற்படுத்துது, எங்களுக்கு புரியுது. அதுக்காக என் பையனை தப்பு சொல்லாதீங்க. என் பையன் மேல எந்த தப்புமே இல்ல. எப்பப்பா என்னமா நடிக்கிறான்? இந்த குடும்பத்துக்கு மொத்தமா அவார்டு தூக்கி கொடுத்துடலாம். உன் பையன் என் பொண்ணுகிட்ட இருக்கிற சொத்துக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்ல, எங்களுக்கே ஃபோன் பண்ணி உன் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அதை நானே நிறுத்திடுறேன், எனக்கு 1 கோடி ரூபாய் மட்டும் பணம் தாங்கன்னு எங்ககிட்டயே டீல் பேசுறான். ஏம்மா இல்லாத போடாத பையனா என் பையன் மேல போடாதீங்க. அவன் அப்படிப்பட்ட பையனும் கிடையாது. எப்படி எப்படி அப்படிப்பட்ட பையன் கிடையாதா? உன் பையனோட லட்சணம் என்னங்கிறத நாங்க காட்டுறோம். மகா, இந்த கல்யாணம் இப்போ அவசியமா? இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருந்தாரு. ஒருவேளை இவர் தான் நிறுத்துறதுக்கு இப்படி அம்மா அப்பாவை வர சொல்லியிருப்பாரோ? சேச்சே, அப்படிலாம் இருக்காது. ஏன் இவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் காதல் கதை சொல்ல நீயும் உன் சிரிப்பினில் மயங்கிட நானும் வேறென்ன வேணும் நீ மட்டும் போதும் உன்னோடு வாழும் காலங்கள் யாவும் எதிர்பார்த்து நான் இங்கு இருந்தேனடா உன் கண்கள் வீசும் பார்வைகள் போதும் 7 ஜென்மம் நான் வாழ்வேனடா. என்னம்மா ஏதேதோ கதை சொல்லிட்டு இருக்கீங்க? என் பையன் அப்படிப்பட்ட பையனும் கிடையாது. உங்க பொண்ணு உண்மையாவே காதலிக்கிறான். இப்ப கூட தாலி கட்டுன்னு சொன்னா உடனே கட்டுவான். ஏன் கட்ட மாட்டான்? எங்களோட மொத்த சொத்தும் அவனுக்கு வந்துருமே, அப்ப கட்டதான் செய்வான். இந்த காசு பணம்லாம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், எங்களுக்கு அதெல்லாம் முக்கியமே இல்ல. எங்களுக்கு உங்க பொண்ணு மட்டும் போதும். எனக்கெல்லாம் சின்ன வயசுலயே நல்லா காது குத்தியாச்சு. உன் பையன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லி போனை போட்டு எங்ககிட்ட 1 கோடி ரூபாய் கேட்டான். உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம். அதுக்காக இப்படி தேவையில்லாத பழியெல்லாம் என் மேல போடாதீங்க. நான் உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் கேட்டேனா? டேய், நீ இப்படிலாம் பேசுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் வரும்போதே ஆதாரத்தோட வந்துட்டோம். ஏய் போன் எடுறி, அந்த ரெக்கார்டை காமிச்சு இன்னையோட இவன் முகத்திலே கிழிக்கிறோம். அப்போவாவது இவளுக்கு புரியுதான்னு பார்க்கலாம். ரெக்கார்டா? இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க? பெரிய யோகி மாதிரி எல்லாரும் பேசுவீங்களா? முதல்ல இதை கேளுங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கே புரியும். நீங்க சொல்றதெல்லாம் எங்களால நம்ப முடியாது. எங்க அண்ணனை பத்தி எங்களுக்கு தெரியும். நீங்க ஏதாவது ஃபேக் ரெக்கார்டை கொண்டு வந்திருப்பீங்க. வர வழியில தான் எங்களுக்கு கல்யாணம் நடக்க போற விஷயமே தெரிய வந்துச்சு. இதுல எப்படி ஃபேக் ரெக்கார்டை நாங்க ரெடி பண்ணிருக்க முடியும்? இதை எல்லாரும் கொஞ்சம் கேளுங்க. ஹலோ, நான் யுவன் பேசுறேன். ஏய் நீயா? நீ எதுக்கு கால் பண்ணிருக்க? கொஞ்சம் அவசரப்படாம நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. 10 மணிக்கு உங்க பொண்ணுக்கும் எனக்கும் கல்யாணம். ஏய் என்னடா சொல்ற? ஹலோ, குறுக்க பேசாம நான் சொல்றத மட்டும் கேளுங்க. ஒரு 1 கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா போதும், நானே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன். ஏன்னா எனக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா இல்ல, ஏதோ கொஞ்ச நாள் பழகி கழட்டி விட்டுலாம்னு நினைச்சேன். ஆனா அவதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிடிவாதம் பிடிக்கிறா. ஒரு 1 கோடி ரூபாய் மட்டும் கொடுத்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை நானே கேன்சல் பண்ணிடுறேன். என்ன மகா, இப்போ ஆவது இவன் சுயரூபம் தெரியுதா? இத நான் பேசவே இல்ல, நான் உங்களுக்கு கால் பண்ணவே இல்ல. ஓ அப்படியா? இந்த நம்பர் யாரோடதுன்னு பாரு. இந்த நம்பர் என்னோடதுதான், வாய்ஸும் என்னோடதுதான். ஆனா இத நான் பண்ணல. மகா என்ன நம்புடி, நான் இத பண்ணல. இது உங்க வாய்ஸ் தானே, உங்க நம்பர் தானே. ஏன் இவன் இப்படி பண்ணீங்க? ஓடும் மேகங்கள் ஓய்வு கொள்ளலாம், மழையாய் பொழிந்தே தன் பாரம் தீர்க்கலாம். அழுதால் கூட தீரா சுமையே காதல் தீய கருகும் இமையே. காதல் 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 இனித்திடும் நரகமா காதல்